அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாப்பி குட் டே. கத்திரிக்காய், முருங்கைக்காய், மொச்சப்பயிர் சேர்த்து மொச்சை புளிக்குழம்பு எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இது ரெடி பண்ணுறதுக்கு நான் நைட்டே மொச்சப்பயிர் எடுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் நான் இதை சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிடலாம். உப்பு எதுவுமே சேர்க்காம இது வேக வச்சு எடுத்துக்கணும். இது நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் ஸ்க்ரீனில் காட்டுற எல்லா இன்க்ரீடியன்ஸும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வெங்காயம், தக்காளி சேர்த்து இதோட 10 பூண்டு பல் சேர்த்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணின எல்லா இன்க்ரீடியன்ட்டும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு வெங்காயம் 4-5 பல்லு பூண்டு தோலோட ட்ரையாக அரைச்சி எடுத்துக்கோங்க தாளிப்புக்கு. இப்போது 5-6 வெங்காயம் இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கத்திரிக்காய் நமக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீட்டு வாகத்தில் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு இதில் கடுகு, வெந்தயம், சீரகம் இதெல்லாம் சேர்த்து எல்லாமே இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதும் இடித்து வெங்காயம் பூண்டு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா இந்த அளவு ஃப்ரை ஆன கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்ச வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கணும். இந்த அளவுக்கு வதங்கின அப்புறம் கட் பண்ணி வச்ச கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதோட முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா காய்கறி நல்லா வதங்கணும். வதங்கின அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள், தனியாத்தூள், மஞ்சள்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அரைச்ச பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வேக வச்சு மொச்சப்பயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்கள் புளிப்புக்கு ஏற்ற மாதிரி புளி கரைச்சல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தேங்காய் பேஸ்ட் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க வச்சு இறக்கி சூப்பர் டேஸ்டியான கத்திரிக்காய், முருங்கைக்காய் மொச்சை குழம்பு சூப்பரான டேஸ்ட்டில் ரெடி ஆச்சு. உண்மையிலே இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.